शुभारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ओम ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वनिरीशम् अत्यन्तशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम भद्रं कर्णे विष्णुयावदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः दुष्टवांसस्तनूभिः विषेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ओम ब्रह्मदेवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता ब्रह्मविद्या सर्वविद्या प्रतिष्ठा अथर्वाय ज्येष्ठपुत्राय अथर्वणेयां प्रवदेत ब्रह्म अथर्वाथां पुरोवाचाङ्गिरे ब्रह्मविद्या सा भारद्वाजाय सत्यवहाय प्राह भारद्वाजो अंगिरसे परावरा रौनको कवै महासालः अंगिरसम् विधिवत्मुपसन्नपप्रच्छ तस्मिन् भगवो विज्ञाते सर्वमिदं विज्ञातं भवति इति तस्मै साहोवाच विद्ये वेदितव्ये हस्म ब्रह्मविदो वदन्ति पराचैव पराच तत्र अपरा ऋग्वेदो यजुर्वेदः सामवेदो अथर्ववेदः शाकल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अधपरा यया तत् अक्षरम् अधिगम्यते अग्रेश्यमग्राह्यमगोत्रमवर्णम् अचक्षुश्रोत्रम् तपाणिपादम् नित्यं विभुं सर्वगतं सुसूक्ष्मम् तदव्ययम् यद्बोधयोनिम् परिपश्यन्ति धीराः यदोर्ननाभिः सृज्यते गृह्णते च यदा पृथिव्यामोषधयः सम्भवन्ति यदा सतः पुरुषात् केशलोमाणि तदा अक्षरा सम्भवति इह विश्वम् तपसा चीयते ब्रह्म यतोऽन्नम् अभिजायते अन्नात् प्राणो मनः सत्यम् लोकाः कर्मसु च अमृतम् यः सर्वज्ञः सर्ववित् यस्य ज्ञानमयं तपः तस्मादेतत् ब्रह्म नाम रूपम् अन्नं च जायते இதுவரைக்கு பரபிரம்மம் சிருஷ்டியினுடைய தத்துவம் பேசப்பட்டது. உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் சககாரியாகவும் அந்த பரம்பொருளே பரமாத்மாவே விளங்குகிறார். இந்த அண்ட பிரம்மாண்டங்களுக்கு அனைத்திற்கும் படைப்பு கர்த்தா, விஸ்வஸ்ய கர்த்தா. அவரே விஸ்வஸ்ய கர்த்தா, புவனஸ்ய போக்தா. அப்போ படைப்பு, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இந்த மூன்றும் எவரிடம் நடக்கிறதோ, படைத்து காத்து எவரிடம் ஒடுங்குகிறதோ அவரே
அந்த பர பிரம்மம் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றோம். அப்போ இந்த சிருஷ்டி தத்துவத்தை பேசும் பொழுது, படைப்பு தத்துவத்தை பேசும் பொழுது நிறைய ஆச்சாரிய பெருமக்கள், புரியுதா? இன்னைக்கு எப்படி சயின்ஸ் வந்து எப்படி இவ்வளவு வந்து நாசா, இஸ்ரோ இது போன்ற ஒவ்வொரு விஞ்ஞான அமைப்புகளும் ஒவ்வொரு விஞ்ஞான அமைப்புகளும் எப்படி இந்த அளவுக்கு நமக்கு வந்து அங்கங்க விசாரம் பண்ணி அவரவர்கள் வந்து அந்த அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக இந்த உலகத்தினுடைய படைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி அந்த ஒரு காலத்திலேயே அன்னைக்கும் இந்த மாதிரி விசாரங்கள் பண்ணிக்கொண்டு இருந்தார்கள். அப்படி விசாரம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன, அப்படி விசாரம் பண்ணிட்டு இருக்கிறச்சு அன்னைக்கே விஞ்ஞானிகள் இருந்தார்கள், அறிவியல் தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த சிருஷ்டிக்கு வந்து எது காரணம் அப்படின்னு அவங்களும் விசாரம் பண்ணாங்க. அவங்க விசாரம் பண்ணும் பொழுது அப்ப அவர்களும் சில உண்மைகளை இந்த உலகத்திற்கு கூறி வழங்கினார். ஓகே, அப்ப அவர்கள் இந்த உலகத்திற்கு வழங்கும் பொழுது அதுல நிறைய தத்துவங்களை எடுத்து பேசுறாங்க, சிருஷ்டி தத்துவத்தை, புரியுதா? அப்ப சிருஷ்டி தத்துவத்தை பேசும் பொழுது அப்போ சாங்கியம், அப்புறம் நியாயம், சாஸ்திரம், சாங்கிய, வைசேசியம், இந்த மூன்று தத்துவங்கள். இந்த மூன்று தத்துவம் வந்து என்ன பேசுது அப்படின்னாக்கா சிருஷ்டியை பற்றி பேசுது. இந்த மூன்று தத்துவங்களும் சிருஷ்டியை பற்றி பேசுது. அப்ப இதுக்கு கணாதர், கபிலர் அப்படிங்கிற ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி அறிவியல் விசாரம் பண்றாங்க. அப்படி விசாரம் பண்ணும் பொழுது படைப்புக்கு வந்து ஒரு பொருள் தேவையில்லை அப்படின்னு வேதாந்தம் சொல்லலாம் அப்படின்னாக்கா இல்ல, ஒரு படைப்பு அப்படின்னு வரும் பொழுது மூலப்பொருள் இல்லாம எந்த ஒரு படைப்பும் படைக்க முடியாது அப்படின்னு அப்பவே ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்னால என்ன நடக்குதுனாக்கா அவ எல்லாத்தையும் என்ன பண்ற, ஆதிசங்கர் வந்து இல்ல பரபிரம்மம் அப்படின்ற தத்துவத்தை முதல்ல புரிந்து கொள் அப்படின்ட்டு நிறைய விசாரங்கள், நிறைய ஆர்கியூமெண்ட் பண்றாரு ஆதிசங்கரம். அப்ப படைப்பு படைக்கும் பொழுது இந்த ஆத்மா பரமாத்மாவிலிருந்து எப்படி சிருஷ்டி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உபனிஷத்து. இதுதான் பிரமாணம். எப்படி பிரமாணம் ஆகுது அப்படின்னாக்கா எப்படி வந்து சிலந்தி அதே சொல்லுது, வேதமே உனக்கு இந்த சிருஷ்டி எப்படி ஆச்சு அப்படிங்கறத வேதமே சொல்லுது, அந்த சப்த பிரம்மே சொல்லுது. அப்ப ஏதோன்னு நாபிகி சிருஜதே கிருண்ணதேச்ச யதா பிருத்திவியா மோசதய யதா புருஷா கேசலோ மானி. இப்படியாக இந்த ததா அக்ஷரா சம்பவதி இக விஸ்வம், இந்த பிரமாண்டம் இருக்கே, இந்த விஸ்வம் பிரபஞ்சம், அது எப்படி அப்படின்னாக்கா இந்த மாதிரியான இந்த உதாரணத்தை உபனிஷத்து நமக்கு எடுத்து சொல்லும். நீ புரியல, உனக்கு தெரியல அப்படின்னாக்கா இந்த மாதிரியாக இந்த படைப்பானது படைக்கப்பட்டது. எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே ஐக்கியம் ஆகிடும். அப்ப இது வந்து அனலைஸ் பண்ணி நாம வந்து பெரிய ஒரு ஆழமான சிந்தனையோடு பார்த்தாதான் இது புரியும். ஏன்னா நம்ம வந்து தினப்பொருளாவே பார்த்துட்டோம். இந்த உலகத்துல வந்து நமக்குள்ள ஒரு அறிவு மயக்கம், காம மயக்கம், ஆசை மயக்கம், அதுல உழன்றதே இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அப்புறம் வந்து சுக துக்கங்கள் நம்ம வந்து அப்பப்ப நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளை மறைச்சிருது. இதை பற்றி உண்மையை யாரும் தேடி போறதுக்கு நேரம் இல்லை. எது உண்மை எது சத்தியம் அப்படின்னு தேடி போறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா வயிற்றுல பசின்னு ஒண்ணு இருக்குது, அது இல்லை. அது மட்டும் இல்லாம இருந்ததுனாக்கா இத்தனை இடர்பாடு இந்த உலகையில் நடக்காது. திருட வேண்டிய அவசியம் இருக்காது, புரியுதா? கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப ஆண்டவன் என்ன பண்றாரு, சிருஷ்டி பண்ணும்பொழுது வயிறை ஒண்ணு கொடுத்து பசின்னு ஒண்ணு கொடுத்து அதற்குண்டான அப்புறம் அது மட்டுமா நாக்குல 60 விதமான சுவைகள், சுவை 10 அப்படின்னாக்கா அப்பப்பா என்ன ஆகுது, தேடி ஓடுது. அப்ப தேடி ஓடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அப்ப அதுலயே அந்த ஜீவனானது உழன்று சிக்கி, எப்படி தேனீக்குள்ள இந்த மழை காலத்துல ஈசல் பூச்சிகள் எப்படி வெளிச்சத்தை நோக்கி ஓடி வந்து தன்னை தானே மாய்த்துக் கொள்கிறது, அது போல இந்த ஜீவர்கள் என்ன பண்றாங்க, ஆசையில் உடல்பட்டு தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, நான் இந்த உடம்பு இந்த மனசு புரியுதா, நான் தான் எல்லாம் பண்றேன், எனக்கு குடும்பம், குழந்தை, மனைவி, குழந்தை, குட்டிகள், என் வீடு, என் காரு, என்ற ஆபீஸ், என்ற கம்பெனி, என்ற தோட்டம், யான் எனது இல்லையா என்றது
அப்படின்னே என்னாச்சு, அப்படியே அந்த எனது அப்படிங்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் அந்த ஞானத்தை அடைய முடியாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, அப்ப என்னது, என்னுடைய வீடு, என்னுடைய தோட்டம், என்னுடைய காரு, என்னுடைய பைக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல என்னன்னாக்கா அந்த அபிமானம் கூடிக்கொண்டே போகும். அப்ப இதுல இருந்து எப்படி பிரிச்சு பார்க்கறது அப்படின்னாக்கா, எப்படி என்னுடைய வீடு உனக்கு அந்நியமாக தோன்றுகிறதோ, என்னுடைய காரு உனக்கு அந்நியமாக தோன்றுகிறதோ, அதே போல என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, அப்ப என்னுடையது அப்படின்னு வரும் பொழுதே உனக்கு அது அந்நியமானது, முன்னையிலிருந்து அது வேறுபட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி காரு வீடெல்லாம் முன்னிலிருந்து வேறுபட்டிருக்கிறதோ பிரித்திருக்கிறதோ, அதே மாதிரி என்ற உடம்பு, என்ற மனசு, என்ற கண்ணு, என்ற காது அப்படிங்கிறதுமே என்னிலிருந்து வேறுபட்டது. அப்ப இது நான் அல்ல அப்படின்னு எப்ப அந்த ஞானம் வருதோ அப்பதான் பரபிரம்மத்தை, ஆத்மாவை உணர முடியும். அது வரைக்கும் முடியாது. ஏன்னா என்னுடையது அப்படிங்கிற அந்த புத்தியானது, அந்த அகங்காரமானது என்ன ஆகுது, உள்ள ஊறி 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 என்ன ஆகுது, அப்படியே தாங்க பாமாயிருக்கு. பாம் அது வந்து விலக முடியல. வண்டி மேல லைட்டா கை வச்சா என்னுடைய வண்டி தொடாத, கிராச்சஸ் ஆயிடுச்சு இல்லையா. மொபைல், என்னுடைய மொபைல், டோன்ட் டச், ஓகே, கீப் டிஸ்டன்ஸ், மைண்ட் யுவர் பிசினஸ். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னாக்கா, இதெல்லாம் எதனால வருது, யான், எனது, என்னுடையது, புரியுதா. என்றதாக்கு டெஸ்க், என்ற நோட் எதுக்குற, என்னுடைய பேனா இல்லையா, என்னுடையது அப்படிங்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா. அப்ப அந்த புத்தி என்ன பண்ண, நாம உருவாருகம், இவ வெள்ளரி படம் இப்படி கொடியிலிருந்து தன்னை விளக்குகிறதோ அது மாதிரி என்ன பண்ணணும், நாம அந்த புத்தியிலிருந்து விளக்கணும். புரியுதா. தியாகம் எதுல தியாகம் அப்படின்னாக்கா, ந கர்மனா ந பிரஜயா அமிர்தத்வமானசுகோ பரேண நாகம் நிகிதம் குகாயா விப்ராஜதே தத்யதயோ விசரதி வேதாந்த விஞ்ஞான சுநிச்சிதார்த்தா சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வா ते ब्रह्मलोके तु परान्तकाले परामृता परिमुच्यन्ति सर्वे नक्रं विपाकं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्य सर्गस्थम् तत्राभितस्त्रं गगनं विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यम् यो वेदादोस्वर प्रोक्त वेदादे च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः समगेश्वरः. அப்புறம் என்னன்னா, ந கர்மனா ந பிரஜயா ந பிரஜயா தனேன தியாகைனைகே அமிர்தத்வமானசுகோ. அப்போ இங்க ந கர்மனா ந பிரஜயா தனே ந தனே. அப்போ கர்மாவினாலே அடைய முடியாது. பிரஜைகள்னால் நிறைய சொத்து பணம் பிரஜைகள்னாலே அடைய முடியாது. தனம், பணம் நிறைய தனம் இருக்குது, எனக்கு ஆத்ம ஞானம் கொடுங்க அப்படின்னு 10 கோடி ரூபாய் வந்து கொடுத்துட்டு ஆத்ம ஞானம் கொடுத்தாலே கிடைக்காது. புரியுதா. 10 கோடி ரூபாய் வந்து வச்சுட்டு ஆத்ம ஞானம் கொடுனா கொடுக்க முடியாது. அது உன்னுள் இருப்பது, உன்னுள் நீயாகவே இருப்பது. புரியுதா. அப்போ என்னுள் நானாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எங்க காசு கொடுத்து எங்க போய் வாங்குறது அப்படின்னாக்கா, அப்போ அந்த என்னுள் நானாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நானாகதான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நானாக அறிந்து கொள்வதுனாக்கா ஏன் எனக்கு தெரியல அப்படின்னாக்கா, அப்ப என்னன்னாக்கா என்னுடைய ஆசைகளும் கோபங்களும் மோகங்களும் என்னை மறைத்திருக்கிறது கொண்டிருக்கிறது. புரியுதா. அதனாலதான் திடீர்னு கோபத்துல நல்ல மனுஷன் தெரியல, கெட்ட மனுஷனும் தெரியல, வார்த்தைகளை வீசிடும். புரியுதா. அப்போ இங்கே என்னுடைய அந்த காமம் மோகம் அப்படின்றது என்னை பந்தப்படுத்துது. நான் எனது, என்னுடையது 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 அப்படின்னு வர 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 என்ன ஆகுது, அந்த புத்தியானது என்னை மறைக்கிறது. அதனாலதான் இந்த புத்தி வந்து மறைக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னாக்கா, நான் அப்படிங்கிற அந்த ஆத்ம ஸ்வயம் பிரகாச சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த நான், அந்த ஆத்மா, அந்த ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய நான் தெரியல. ஆனா அதையெல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது தான் அதுதான் அப்படின்றது அவனுக்கு தெரியல. என்னமோ நினைச்சுக்கிறான். இருக்கிற வரைக்கும் ஆடும் வரை ஆட்டம். எவ்வளவு ஆட்டம் ஆடுது, அது எதனால ஆடுது, அந்த அகங்காரம். அகங்காரம்னா என்ன, அகங்காரம்னா என்ன, அகம் நான் செய்கிறேன். புரியுதா. நானு செய்கிறேன். அதனாலதான் இந்த அகங்கார புத்தி இருப்பதனால்தான் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானத்தை. புரியுதா. அகங்கார புத்தி, ஏன்னா ஐ எம் சயின்டிஸ்ட்,
ஐ எம் a scientist. புரியுதா? நான் என்ன படிச்சிருக்கிறேன், எவ்வளவுலாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். என்ன நீ சொல்ற? நீ சும்மா நெத்தில பட்டையும் போட்டுக்கிட்டு குடும்பி வளர்த்திக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இருக்கிற பித்த நீ சொல்லி நான் கேட்கணுமா? நான் 15 வருஷங்கள் படிச்சேன். உன்னை விட அவர் 30 வருஷம் படிச்சிருக்கிறாரியா. 30 வருஷம் வேதத்தை அனலைஸ் பண்ணியிருக்காரு. புரியுறது இல்ல? அந்த ஈகோ விடாத டாக்டர் போய் பேசி பாருங்க. நீ டாக்டரா நான் டாக்டரா? ஏன் அந்த புத்தி வருதுனாக்கா என்ன நீ சொல்ற? சார் ஏதோ சீக்கிரம் ரெடியா இல்லை, ஆப்ரேஷன் சீக்கிரம் பண்ணணும், பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீ டாக்டரா நான் டாக்டரா? எனக்கு நான் தான் சொல்லுவேன். புரியுதா? எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் தேவை இருந்தா பண்ணுமா வேண்டாமா, இந்த நோய்க்கு என்ன கொடுக்கணும் சார், மாத்திரை சரி நல்ல மருந்தா கொடுங்க, மாத்திரை 3 நாளா சாப்பிட்ற ஒன்றும் கேட்கல அப்படின்னா எனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்றது? உனக்கே தெரியுமா? ஏன் அப்படின்னாக்கா அந்த புத்தி ஏன் அங்க வருது, பிளாஸ் ஆகுது அப்படின்னாக்கா அகம் கிருதவான், நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன். புரியுதா? அப்ப அந்த புத்தி என்ன பண்ணணும்னாக்கா தியாகேன, அந்த புத்திய தியாகம். அப்ப நான் செய்கிறேன் அப்படிங்கிறது. அப்ப சயின்டிஸ்டுக்கு அந்த புத்தி கிடையாது. சயின்டிஸ்டுக்கே அந்த புத்தி இல்லை. அப்ப அது என்ன, அது இழந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை பெற முடியும். இல்லாட்டி முடியாது, சிரமங்கள் ஏற்படும். அது வரைக்கும் அந்த ஞானம் நமக்கு முடிக்காது. அகங்கார புத்தி இருக்கிற வரைக்கே ஞானம் சித்திக்கிறது. அதனாலதான் என்ன சொல்றது, விவேகம், வைராக்கியம், சமாதி, சக்தி, சம்பத்து, முக்துவம், கண்டிப்பா இந்த குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஞானம் சித்திக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அப்ப சிருஷ்டியை பற்றி பேசும் பொழுது அந்த அன்னைக்கு அவங்கள இருந்து இந்த மாதிரி விசாரம், ஒரு படைப்பு எப்படி படைக்கப்படுகிறது, அதற்கு அணுக்கொள்கைகள், பரிணாம கொள்கைகள், இதெல்லாம் பேசப்பட்டது. ஆனா இங்க பேசுறது என்ன அப்படின்னாக்கா இது விவர்த்தவாதம் சொல்றோம். சிருஷ்டி பத்தி பேசும் பொழுது இதற்கு பேர் என்ன, விவர்த்தவாதம். விவர்த்தவாதம்னா என்ன அப்படின்னாக்கா, விவர்த்தவாதம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ கடற்கரையில நம்ம சிப்பியை பார்க்கிறோம் இல்லையா, அந்த தூரத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, வெள்ளி மாதிரி தெரியுது. வெள்ளி மாதிரி அப்படியே தகதகன்னு ஜொலிக்குது. ஆஹா, யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு சில்வர் பாரு எடுத்துட்டு போயிட்டா, அழகா நம்ம போய் எடுத்து வந்துடுறா அப்படின்னு என்ன பண்றாங்க, நேரா போய் துண்டை போட்டு அதுங்க டபக்குன்னு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போறார். அப்படியே போக கிட்ட போக என்ன ஆகுது, அங்க போய் பார்த்தா அது சிப்பி. அப்ப அது என்ன, அப்ப அங்கிருந்து பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது, வெள்ளி போல் தெரியுது, மாதிரி தெரியுது, நிஜமாவே வெள்ளி மாதிரி தெரியுது. இங்க கார்ல போறோம், அப்படியே தூரத்துல பார்த்தா பெரிய ஆறு ஓடுற மாதிரி தெரியுது, கிட்ட போய் பார்த்தா ஆறு இல்லை. புரியுதா? அப்ப என்னங்கிறோம், இது காணல் நீர். ஆனா தோட்டத்துல இருக்கு, அனுபவத்துல இருக்கு, அறிவுல இல்ல. சாயங்காலம் என்னாச்சு, நம்ம சந்திரன் என்ன பண்ணா, நேற்றுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தான். இங்க வந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும் இல்லையா, அங்க குண்டம் போட்டிருக்கான், உட்காந்து மூலையில அங்க பார்த்தா பாம்பு மாதிரி தெரியுது. என்ன தெரியுது, பாம்பு மாதிரி தெரியுது. உடனே என்ன பண்றா, பயம் வந்துருச்சு. அண்ணா ஓடியாங்க, அண்ணா ஓடியாங்க, பாம்புனா பாம்பு. ஆனா ஆல்ரெடி அங்க பாம்பு வந்திருக்கு, 2 பாம்பு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. டேய் பெரிய பாம்பு இங்க வந்திருக்கடா, நாங்கெல்லாம் விரட்டி இருக்கிறோம், குச்சியெல்லாம் வச்சு விரட்டி அனுப்பிச்சு விட்டனாங்க, மாலை மரியாதையோட பண்ணி போயிட்டு வாங்க நாகராஜா, உங்களுக்கான இடம் இல்லை, நாங்கெல்லாம் சந்தியாவந்தனம் செஞ்சாதானம் பண்ணணும், போயிட்டு வாங்கோ அப்படின்னு நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஒரு வேளை இங்க என்ன ஆகுது, அந்த மனசுல அந்த புத்தி இருக்கிறது. என்ன புத்தி, பாம்பு இங்க வருங்கிற புத்தி இருந்திருக்குது. சாயங்கால நேரம், புரியுதா, கலப்பு வேற, சாயங்காலம் எல்லாம் செடியெல்லாம் வெட்டிக்கிறாரு, களத்துல வந்து உட்காந்து தெரியுது, பாம்பு மாதிரி தெரியுது. உடனே என்ன பண்றாரு, ஐயோ அம்மம்மா, அண்ணா ஓடியாங்க பாம்பு வருது. அப்படின்னு என்ன பண்றாரு, நம்ம புவனேஸ்வரே, தம்பி பாம்பு இல்லடா கயிறுடாரு, பாம்புடா பாந்தா பாருங்க அப்படின்னு. என்ன பண்றாரு, நீ களைச்சு போயிருக்கிற, என்ன ரொம்ப டயர்டா இருக்க, கண்ணு கட்டுது இல்லையா, அதனால தெரியுதுடா அப்படின்ட்டு என்ன பண்றாரு, லைட்டை போட்டு காட்டுறாரு. அப்ப மங்களா இருக்கிறது சாயங்காலம் இல்லையா, லைட்டு போட்டு பாரு, நல்லா பாரு, இல்லைன்னா அது நெலிஞ்சிருக்குது பாருங்க, பாம்பு தான் அப்படிங்க.
கிட்டக்க வாடா அப்படின்னு கூட்டிட்டு போய் கயிறு காமிக்கிறார். தூக்கி கையில் எடுத்து பாரு, தொட்டு பாரு கை. அப்புறம் என்ன ஆகுது, கையிலேயே எடுத்துட்டீங்கன்னா அப்ப அது பாம்பு இல்ல கயிறுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்ப என்ன ஆகுது, பயம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சு. ஆனா அப்ப அவர் புத்தியில கண்ணுல என்னது, அந்த கயிறு பாம்பா தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மை. பாம்புங்கிற புத்தி இருக்குது, அது மாறல. புரியுதா? அப்ப அது பாம்பா எது தோற்றம் அளித்ததோ, எது தோற்றம் அளித்தது, கயிறு. கயிறு தான் பாம்பாக தோற்றம் அளித்தது. ஆனா அங்க இருப்பது என்ன, கயிறு. கயிறு. அப்புறம் எப்படி பாம்பு தெரியும்? அது என்னுடைய இதுல ஒரு பயத்தின் வெளிப்பாடு. கயிறு பாம்பு மாதிரி தெரிஞ்சது. அது பாம்பா எப்படி தெரியுது, அந்த ரூபம் மாதிரி பார்த்தா. ஆனா அது கயிறு தானே, கயிறு இருக்கக்கூடிய வஸ்து கயிறு. அது பாம்பா இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன். பாம்பா இருக்குன்னு நினைச்சிட்டேன். நினைப்பு, நினைப்பு தான் குழப்ப கெடுத்து. அந்த நினைப்பு ஏன் அந்த நினைப்பு வருது, ஆல்ரெடி பாம்பை பார்த்துக்கிறோம். நீங்க நிறைய பேரை சொல்லி பயப்படுத்திருக்கிறீங்க. புரியுதா? இங்கெல்லாம் உட்காரவரா, பார்த்து உட்காரு இல்லையா? அப்ப அந்த எண்ணமானது அங்க உள்ள இருக்கு. அப்ப பிரத்யட்சமா அது பார்த்தது என்ன ஆகுது, உள்ள விருத்தி உள்ள போகுது. என்ன உள்ள போகுது. உள்ள போய் என்ன ஆகுது, சாப்ட்வேர் சர்ச் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, மேட்ச் ஆகுதா, மிஸ் மேட்சிங்கா மேட்சிங்கான்னு பாக்குது. உள்ள மிஸ் மேட்சிங்கா மேட்சிங்கான்னு பாக்குது. உடனே அங்க என்ன ஆகுது, அங்க ஒரு புத்தி இருக்குது, பாம்பு இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு புத்தி இருக்குது. அப்போ உள்ள மேட்சிங் பண்ணுது, உள்ள மேட்சிங் பண்ணுது. அப்போ மேட்சிங் பண்ணுது, அது என்ன பண்ணுது, கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. என்னன்னு என்ன கன்ஃபார்ம் பண்றது, பாம்புன்னு பாம்புன்னு நினைச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இது உள்ள சாப்ட்வேருடைய மிஸ்டேக், உள்ள சாப்ட்வேருடைய மிஸ்டேக். புரியுதா? ஒரு நல்லவரை குற்றவாளி ஆக்குறதும் சாப்ட்வேர் மிஸ்டேக் ஆகுமான ஆகும். இவருதான் பண்ணிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுவாங்க. அந்த மாதிரி தவறு வந்துடக்கூடாதுங்கிற கைரேகை வைக்கிறான், கண்ணு வீராக எடுக்கிறான். புரியுதா? இதெல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மிஸ் மேட்சிங் ஆயிரம் இருக்காங்க. ஆனா உள்ள இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம், இது ரொம்ப அதெல்லாம் டெப்தான விஷயம். இதெல்லாம் அந்த மாதிரி வரும் பொழுது அது எப்படி, அப்போ உங்களுடைய எண்ணமானது கயிற்றை பார்க்கும் பொழுது கண்ணினால் பார்த்த அந்த கயிறு எப்பொழுது பாம்பாக தோன்ற ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த தோன்ற ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம், எதனால அது கயிறு தான் உண்மை சத்தியம். ஆனா அந்த கயிறு எதனால பாம்பா நமக்கு தோற்றம் அளிக்கிறது, என்ன காரணம்? அப்ப காரணம் சொல்லும் பொழுது சாயங்கால நேரம், வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லை, மங்களான நேரம். மங்களான நேரத்தில் அந்த கண் என்ன ஆகுது, அந்த பார்வையானது அதை பாம்பை போல் ரூபத்தை இருக்கிறோம், பாம்பு அப்படிங்கிற கன்ஃபார்ம் நான் பண்ணிடுறேன். அப்ப ரூபத்தை பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கிறேன். அப்ப தப்பிடம், அப்ப இது விருத்தி எண்ணம் என்ன ஆகுது, உள்ள போகுது, அனலைஸ் பண்ணுது, அதோட அது மேட்ச் பண்ணுது. அப்ப இது பாம்பு அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஆனா என்னுடைய அறிவு என்ன ஆகுது, டிக்ளேர் பண்ணிருச்சு இது பாம்பு தான் அப்படின்னு. ஆனா இருப்பது என்னவோ கயிறு. அப்ப நீ என்ன அனுமான், நீ என்ன புத்தியோடைய அறிவு பாம்பு, உண்மையான விஷயம் கயிறு. இப்ப யார் மேல மிஸ்டேக், என் மேல மிஸ்டேக். கயிறு மேல மிஸ்டேக்கா இந்த பாம்புன்னு நினைக்க என் மேல மிஸ்டேக். அப்ப அந்த மிஸ்டேக் ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அறியாமை. அதான் ஏன் வந்துச்சு, அறியாமை. அப்படின்னு அறிஞ்சுதானே பாக்குற, பாம்பு மாதிரி நினைச்சிட்டாங்க. அந்த வஸ்து, அந்த நினைப்பு தான். புரியுதா? அந்த எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் தான் என்ன ஆகுது, அதை பாம்பு அப்படிங்கிற அந்த உருவத்தை ஏற்க வைக்கிறது. புரியுதா? அதனாலதான் எண்ணங்கள் இல்லாத நிலை சமாதி நிலை. அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையே பரபிரம்ம ஆத்ம ஸ்வரூபம். அதனாலதான் பிரசன்ட் டென்ஸ்ல நிறுத்துன்னு சொல்றோம். இந்த மனச பிரசன்ட்ல நிறுத்தினாங்க எதுவுமே இருக்காது, எந்த ஒரு தாட்ஸ். ஒண்ணு மனசு பாஸ்ட்ல ஓடும், இல்லாட்டி ஃபியூச்சர் ஓடும். நேற்று அப்படி நடந்துச்சு, ஏன் நடந்தது அப்படி இப்படின்னு அது கடந்த காலத்தை நோக்கி ஓடும், இல்லாட்டி எதிர்காலத்தை நோக்கி ஓடும். நிகழ்காலத்தில் நிற்காது மனசு. புரியுதா? நிகழ்காலத்தில் நின்று விட்டால் அவர் யோகி. நிகழ்காலத்தில் நின்றுச்சுன்னா அவர் யோகி ஆயிடுவார், ஞானி ஆயிடுவார். புரியுதா? அப்போ அந்த விருத்தியானது உள்ள போய்
பாம்பு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நிவர்த்தி பண்ண வேண்டியது இந்த இந்த பயத்தை. பாம்புனால எனக்கு என்ன ஆகுது? பயம் வருது. பயத்தை வந்து போக்குவது இப்ப கையில் இருக்குதா, புத்தியில இருக்குதா, அறிவில் இருக்குதா? அறிவில் இருக்கு. புரியுதா? அப்ப அறிவில தப்பிதமான அந்த அறிவு நமக்கு அந்த புத்தியானது தப்பிதமான புத்தி உள்ள ஏற்பட்டுருக்கு. அந்த புத்தியை நாம விளக்கணும். புரியுதா? இது ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்போ இங்க பரமாத்மா விஷயத்துல இப்ப எப்படி அப்படின்னாக்கா, வெள்ளி எப்படி சிற்பியாக தோன்றியதோ, கயிறு எப்படி பாம்பாக தோன்றியதோ, புரியுதா? அது மாதிரி அந்த பரபிரம்மத்திலிருந்து இந்த பிரம்மாண்டம் தோன்றியிருக்கிறது. புரியுதா? பரபிரம்மத்திலிருந்து பிரம்மாண்டம் தோன்றி இருக்கிறது. அனலைஸ் பண்ண முடியுதா? மாயையான அனித்தியமாக. இப்பதான் இது தெரிஞ்சா மட்டும்தான் புரியும். எல்லாம் ஓகேங்க. இப்போ ஆகாசத்தை வந்து ஆத்மாவில் ஒடுங்கிறது எல்லாமே. அவரே நானா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து அதுல இருந்து தன்னைத்தானே தானாகவே வெளிப்படுத்திக்கிறார். எப்படி முளையில இருந்து அங்குரம் வருதோ அது மாதிரி எல்லாம் அவர் வரணுமே. எது அது அது முன்னாடி அது வரணும்னு எனக்கு அது எந்த மாதிரி இருக்கும், அது அது நானாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அது எப்படி வரும் அப்படிங்கிறது. அதுதான் இப்ப நீங்க தோக்கத்திலிருந்து எந்திரிக்கிறீங்க இல்லையா? இதுதான் ரமணர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இதே கேள்வி இப்ப நீ கேட்ட கேள்வியா ரமணர்கிட்ட கேட்கறாங்க. ரமணர் சொல்றாரு, நீ தூங்கி எந்திரிக்கிற இல்லையா? ஆமா. விழிப்பு நிலைக்கு வர்ற. விழிப்பு நிலைக்கு வரும் பொழுது உன்னுடைய ஸ்திதி எப்படி இருந்துன்னு அனலைஸ் பண்ணுங்கிற. நல்லா தூங்குற, நல்லா தூங்கி அப்ப விழிப்பு நிலைக்கு வரையில வியாபகமாகல, அவ்வியக்தத்திலிருந்து வெக்தமாகிற. நல்லா தூங்கிட்டு இருந்தா அப்படியே என்ன பண்ற? நீயா இயல்பா யாருடைய உசுக்குள்ள எழுப்ப நீயா இயல்பா முழிக்கிற. முழிச்சுட்டு என்ன அந்த ஸ்திதி எப்படி இருந்துன்னு நீ அனலைஸ் பண்ணி பார்த்தா அதோட ஸ்திதி என்னங்கிறது புரியும். புரியுதா? அப்ப அனுபவம் அப்படின்னு அப்ப புரியும். தூங்கி எந்திரிச்சு நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டீங்க, நீங்களா முழிக்கிறீங்க. முழிச்சு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதுதான் ஆலயத்தினுடைய அம்சங்கள்லாம் அதுலதான் அடங்கி. நம்முடைய ஆலய அந்த சயின்ஸ் எல்லாமே தூங்கி முழிப்பு வரும் பொழுது என்ன ஆகுனாக்கா, அந்த உடல் சும்மா அப்படி கட்டாந்தரையா தான் படுத்துருக்கு. உடலே கட்டாந்தரையா தான் படுத்துருக்கு. அந்த ஜீவன் என்ன ஆகுது? அப்படியே உள்ள போய் ஒடுக்கமாயிடும். எதுல? தூள உடல், சூட்சுமத்துல, சூட்சும உடல், காரண உடல்ல லயமாயிடும், ஒடுங்கிடும். இப்ப அந்த காரணங்கள் உள்ளம்பனம், புத்தி, அப்புறம் ஞானேந்திரியங்கள்ல என்ன ஆகுது? ஒடுக்கத்துக்குள்ள போயாச்சு. இப்ப என்ன ஒடுங்கி நிக்குது. அது எங்க ஒடுங்குது அப்படின்னாக்கா, எல்லாம் ஒடுங்கி நிக்குது. அப்புறம் அது என்ன ஆகுது? அந்த ஸ்திதி மட்டும் இருக்கு. அந்த ஸ்திதி மட்டும் இருக்கு. அதுதான் சூன்யம்ங்கிறது. அது சூன்யம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, எல்லாம் ஒடுக்கமான நிலை சூன்யம். ஒடுங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த அறியாம நமக்கு தெரியாம இருக்கு இல்லையா, அதுதான் அவித்யான்றது. ஆனா இந்த ஒடுக்க நிலை வந்து ஈஸ்வரனுக்கு தெரியும், ஜீவனுக்கு தெரியாது. அதனாலதான் அது மாயா சகித பிரம்மம் ஈஸ்வரன் சொல்றது. மாயா சகித பிரம்ம ஈஸ்வரன். ஆனா மாயைக்கு உட்பட்டு மாயையை கட்டுப்படுத்தி அதுல பிரதிபிம்பம் ஆகிறவர் ஈஸ்வரன். மாயை கட்டுப்படுத்தி, மாயினால் கட்டுப்படுத்தி பிரதிபிம்பம் ஆகிறது ஜீவன். அதனால நமக்கு என்ன அப்படின்னாக்கா, மாயை கட்டுக்குள்ள இருக்கிறதுனால அந்த அவித்தியானது என்ன ஆகுதுனாக்கா, அது அறிய உணாமல் தடுக்கிறது, மறைக்கிறது. புரியுதா? அது ரொம்ப, அதாவது இது எப்படின்னாக்கா, இது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த சினிமா படத்துல சினிமா பாக்குறோம், அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த படத்துக்கு எவ்வளவு அந்த கேப் இருக்குன்னாக்கா, எவ்வளவு கேப் இருக்கு? அது ரொம்ப சூட்சமான ஒரு அதுலயே தான் அதுதான் இது வெளிப்படுது. அந்த திரை, அந்த ஸ்கிரீன்ல தான் அந்த படம் எல்லாமே வெளிப்படுது. அப்போ அத்தனை பிரம்மாண்டங்களும் பாக்குறோம் அந்த ஸ்கிரீன்ல. வெள்ளம் வருது, ஆறு ஓடுது, பெரிய பெரிய பங்களா வருது, கார் வருது, ஃபேன் வருது, ஏரோப்ளான் வருது, பெரிய பிரம்மாண்டத்தையே அந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம். அதெல்லாம் எங்க நடந்தது? அந்த ஸ்கிரீன்ல தான் நடந்தது. அது மாதிரி இந்த பிரம்மாண்டம் எல்லாம் பரபிரம்ங்கிற ஸ்கிரீன்ல நடக்குது. புரியுதா? அப்ப ஒடுக்க நிலையில் ஒடுக்கும் பொழுது அது வியாபகத்தன்மைக்கு வெளிப்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்திரியங்கள் என்ன ஆகுது? கர்ணத்திலிருந்து அப்படியே சூக்ஷ்மத்துக்கு வரும். சூக்ஷ்மத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுனாக்கா,
நீ எந்திரிக்கான்னு நினைப்ப, இந்த அறிவு இருக்கும். அந்த அறிவு புத்தி என்ன பண்ணுனாக்கா, டைம் ஆச்சு, 4:30 மணி ஆயாச்சு, 4:30 மணி ஆயிடுச்சு, எந்திரிக்கணும் அப்படின்னு அலாரம் டங் டங்குன்னு அடிக்குது, மணி அடிக்குது, எந்திரிக்கணும்னு நினைக்கிற. ஆனா உன்னால எந்திரிக்க முடியாது. ஆனா அது என்னன்னாக்கா, அந்த காரண உடல்ல இருந்து சூக்ஷ்ம உடலுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, ஒன்னா டிரான்ஸ்பர் ஆகல. ஆனா நீ விழிப்பு வந்தாச்சு. விழிப்பு எது விழிப்புனாக்கா, ஞானேந்திர அந்த காரணம் கிடையாது. விழிப்பு வந்து அறிவு விழிப்பா இருக்கு. அறிவு விழிப்பா இருந்து காரணத்திலிருந்து வியாபகம் ஆயிருச்சப்போ இந்த வியாபகத்தன்மை அந்த அறிவு இருக்கு இல்லையா, தபசா சீயதே பிரம்ம, அது விழிப்பு இருக்குல்ல. அப்ப என்ன ஆகுனா, நீ விழித்தவுடன் அந்த அறிவு அந்த என்ன ஆகுது, அந்த விழிப்பு அப்படியே இருக்கு சர்வகாலம். இப்ப காரணம் என்ன ஆகுது, வியக்தமாகி அது டிரான்ஸ்பர் ஆகிற ஸ்திதி, அதாவது காரணத்திலிருந்து சூக்ஷ்ம உடலுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, நீ அந்த அறிவு என்ன ஆகுது, இயங்க நினைக்கிறது. அப்போ அந்த அந்த இயக்கம் என்ன ஆகுது, கரண்ட் சூக்ஷ்ம உடல் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகும். அப்ப கையை தூக்கணும்னு நினைக்கிற, ஆனா தூக்க முடியல. கையை தூக்கணும்னு நினைக்கிற, தூக்க முடியல. புரியுதா? ஆனா எங்கேயோ சத்தம் கேட்குது, யாரோ என்னை எழுப்புற மாதிரி சத்தம் கேட்குது, ஆனா என்னால எந்திரிக்க முடியல. புரியுதா? எந்திரா, மணி 4:30 ஆச்சு, எந்திரனா சத்தம் கேட்குது, ஆனா என்னால எந்திரிக்க முடியல. ஏன்? அந்த காரணத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு அது அந்த சக்தியானது, எனர்ஜியானது டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப கையை தூக்கலான்னு நினைக்கிற, தயாராயிடுச்சு. இப்ப என்ன ஆகுது, கையை சூக்ஷ்ம சரீரம் வியாபகமாய் தயாராயிடுச்சு. ஆனா அது கை உள்ள தூக்குது, ஆனா இந்த கை தூக்கல. ஏன்? தூளத்துக்கு அது வியாபகமாகுது, தூக்க முடியாத ஒரு தன்மை வரும். புரியுதா? அப்ப சூக்ஷ்ம உடல்ல வியாபகமானது என்ன ஆகுது, எந்திரிச்சது. அப்ப இது என்னன்னாக்கா, நல்லா ஆள் தூங்கிட்டு ஒரு நாள் அப்படியே விட்டு பார்க்கணும். காலையில எந்த மாதிரி நம்முடைய நிலைமை இருக்கிறது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப இது என்ன, கொஞ்ச நாள் ஆகும், உடனே கிடைச்சிடாது. அப்ப என்ன ஆகுது, அப்ப உள்ள அந்த நான் அப்படிங்கிறது எப்பவும் அது இயங்கிக் கொண்டே இருக்கும், விழிப்புணர்வா இருக்கும். புரியுதா? அந்த நான் வியாபக அவ்வியக்தமா இருக்கும். ஆனா அது அந்த ஸ்திதியோட இருக்கும். அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்றது, அது நித்தியம் விபும் சர்வகதம். புரியுதா? அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அது அனைத்தும் அறிந்ததாக இருக்கிறது. இப்போ அனைத்தும் வியாபகத்தன்மையோடு இருக்கிறது. அது ஒடுக்க நிலை வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, அது அந்த ஸ்திதி மாத்திரம் இருக்கும். ஸ்திதி மாத்திரம். இப்ப தூக்கத்துல நமக்கு ஒன்னும் தெரியல, தெரியல. அந்த ஒன்னும் தெரியல அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சது? புரியுதா? இப்ப என்னது, கடம் இருக்குது, இப்ப இல்ல. இப்ப இருக்கு இல்ல அப்படின்றது யாருக்கு தெரியுது? நான் பார்க்கிறேன். எதனால பார்க்கிறேன்? இருப்பு. அது இருப்பதும் இல்லை என்பதும் அப்படிங்கிற ஒரு இருப்பு இருக்கிறது. புரியுதா? அதுதான் யாருக்கு தெரியுது இல்லை, அதுதான் இங்க தெரியுது இல்லை. புரியுதா? கடம் இருக்கிறது, இல்லை அப்படிங்கிறது. அப்போ இந்த இல்லை அப்படிங்கிறது இங்க நிலையாக இருக்கிறது, இல்லைங்கிறது இருக்கிறது. அதுதான் இங்க வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். இதுதான் வேதாந்தம். அப்ப இல்லை அப்படிங்கிறது இந்த இருப்பு, இல்லை அப்படிங்கிற ஒரு இருப்பு இருப்பதனால் இல்லை என்று நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த இருப்பு அது இது இருக்கு, கடை இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கு, இல்ல அப்படிங்கிறது இங்க இருக்கு. புரியுதா? இப்ப கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு, கடவுள் இல்ல அப்படிங்கிறது இங்க இருக்கு. அப்ப ரெண்டுக்கு அதிஷ்டானமாக இருப்பது எது? பர பிரம்மம். ஈஸ்வரன் இருக்கிறார், ஈஸ்வரன் இல்லை. புரியுதா? கடவுள் இருக்கிறார், இது என்னது? கடை இருக்கு இல்ல. புரியுதா? இந்த இரண்டுக்கு இருப்புத்தன்மை அதிஷ்டானம். புரியுதா? அப்ப இருக்கு இல்ல அப்படிங்கிறதுக்கு நாம் எதை வச்சு சொல்றோம்? அதிஷ்டானம் இருக்குது, வேண்டாம். இப்ப கடை இருக்கு, இப்ப படம் இருக்கு இல்ல. புரியுதா? அப்ப படம் இருக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒரு இருப்பு தன்மை இருக்கு, அதனாலதான் இல்ல அப்படிங்கறதுனால சொல்ல முடியாது. புரியுதா? பரபிரமும் இருக்கு, கடவுள் இருக்கிறார் இல்ல. இப்ப கடவுள் இருப்பு தன்மை ஒண்ணு இருந்தாத்தான் இல்ல அப்படிங்கறத சொல்ல முடியும்.
புரியுதா? அனலைஸ் பண்ண முடிஞ்சுதா? இப்போ இது வந்து மண்ணுடா கண்ணு, புரியுதா? இது வந்து மண்ணு, புரியுதா? இப்ப இது இங்க கொடை இருக்குது இல்லையா? இப்ப கொடை இருக்கு, நீ பாக்குற, புரியுதா? இப்ப இல்லைங்கிறத நீ பாக்குறதானே, இல்லைங்கிறதே நீ பாக்குற, அதனால இல்லைன்னு சொல்ற, புரியுதா? அப்ப ஏன் இல்லைன்னு சொல்ற? எதனால இல்லைன்னு சொல்ற? இருக்குது அப்படிங்கிறத நீ பாக்குற. நல்லா அனலைஸ் பண்ணணும், புரியுதா? இது இருக்குது அப்படிங்கறத நீ பாக்குற, இல்லைங்கிறத நீ பாக்குற. அப்போ இதுதான் அதஸ்மின் தத் புத்தி, தஸ்மின் அசத் புத்தி. சத்து அசத்து, இருப்பு இருக்குது இல்லை. அப்போ இருக்கிறதேங்க நான் பாக்குறேன், இல்லைங்கிறது நானு பார்க்கிறேன். அப்ப ரெண்டுக்கும் இருப்புத்தன்மை ஒண்ணு இருக்கு. அந்த இருப்புத்தன்மை எது? எது இருப்புத்தன்மை? அறிவு. கொடை இருக்குது அப்படிங்கிற நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? அறிவுனால புரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்படிங்கிறத அப்ப ரெண்டு அறிவும் என்கிட்ட இருக்கா இல்லையா? புரியுதா? அதுவரை கடவுள் இருக்குதே இல்லை அப்படிங்கிறதும் ரெண்டு அறிவு இருக்கு. அந்த அதிஷ்டான அறிவாக இருப்பதே பரப்பிரம்மம். அனலைஸ் பண்ணி 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 புரிஞ்சு பண்ணி. மழை பெய்யுதா? அப்போ இங்க அப்ப அந்த அந்தராளம், அதுக்கு பேர் என்ன சொல்றது? அந்தராளம். அந்தராளம். அதனாலதான் அதுக்கு என்ன சொல்ற நாம கர்ப்பகிரகம், அந்தராளம், அந்தராளம், அப்புறம் அர்த்த மண்டபம். கர்ப்ப கிரகத்திலிருந்து நம்ம கோயில் கர்ப்பகிரகம், அப்புறம் அர்த்த மண்டபம், இடையில அந்தராளம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க ஒரு அந்தராளம் இருக்கு, புரியுதா? காரணத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு வர்றதுக்கு ஒரு அந்தராளம், புரியுதா? அது வரும் பொழுது அது என்ன ஆகுதுனாக்கா, அப்ப அது எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஸ்திதி தான் அது பரப்பிரம்மம். அப்ப அதுதான் என்ன சொல்றது? அதுதான் தபஸ். அப்படின்னா என்ன? அறிவால் தன்னை அறிவது, அறிவால் வியாபகமானது, அறிவால் வியாபகமானது, புரியுதா? இப்ப அவ்வியக்தமாக இருந்த காரண உடல்ல இருந்து அந்த அறிவு அப்படியே வியாபகமாக வரலாம், புரியுதா? இப்ப அந்த உணர்வு இல்லாம இருந்தது என்ன ஆகுது? ஓடி அறிவு வருது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, கால் வலி, சரியான வலி இல்லையா? ஆழ்ந்த தூக்கத்துல அந்த வலி எங்க போச்சு? இருக்காது. ஏன் இல்ல? தூங்கிட்டாரு அவர், தூங்கிட்டாரு. தூங்குறதுனால அப்ப என்ன ஆகுது? வலி இல்ல, ஒடுக்கமாயிருக்கு. வியாபகத்துக்கு வரும் பொழுது வலி வந்துடும், மறுபடியும் வலி வந்துடும், தாங்க முடியும். அப்ப என்ன டாக்டர் என்ன பண்ணாரு? ஒரு மாத்திரை கொடுத்து தோங்க வச்சிடறாரு. ஏன்? இது என்னுடைய உடம்புங்கிறான், எங்க உடம்புங்கிறான். விழிப்பு நிலையில வலி தாங்க முடியல, விழிப்பு நிலையில ஐயோ அம்மா, தூங்கையில வலியை காணும். எங்க போச்சு அந்த வலி? ஒடுங்கிருச்சு, புரியுதா? அப்ப இது என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அப்ப நீயே அந்த உடல் இல்லாத போது நீ இருக்கும் பொழுது இருக்கிற, அப்ப வலி தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா இந்த உடல் அபிமானம் வந்தது. என்ன ஆகுது? என்னுடைய உடல், இது என்னுடைய உடல் வந்தது என்ன ஆகுது? வலி ஆரம்பிச்சு. தூங்கில உன்ற உடல் அல்லது, நீ எங்கேயோ போயிட்ட, நீயே எங்கேயோ போயிட்ட, அப்ப வலி தெரியல. எத்தனை வலி வலிக்குது, அந்த வலி எங்க தூங்கில தெரியல. அப்ப டாக்டர் ரொம்ப வலிக்குது சார், முடியலீங்க, உடனே ஒரு மாத்திரை கொடுத்துறாரு, போட்டவே அப்படியே தூங்கிடுவார் இல்லையா? இல்லாட்டி ஒரு அனஸ்தீசியா கொடுத்து என்ன ஆகுது? நம்ம பொண்ணு தெரியுது, புரியுது இல்லையா? இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்க திடீர்னு ஏதாவது மேல வந்து அழுத்துற மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க. சொல்லுவா இல்லையா? அது என்ன சொல்றது? அமுக்கான். அமுக்கான் வந்து அமுக்கிருச்சு, கையெல்லாம் அசைக்க முடியல, பேச முடியல, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான், அது அமுக்கான் கிடையாது. அது என்னன்னாக்கா சாப்ட்வேர் உள்ள கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஹேங் ஆயிரும் சொல்றோம் இல்லையா? வந்து கம்ப்யூட்டர்ல ஹேங் ஆயிடும். அதே மாதிரி இது சில நேரத்துல ஹேங் ஆகும். ஏன் ஹேங் ஆகுது? எதனால ஹேங் ஆகுது? அது லோடு அதிகம், அவ்வளவுதான். என்ன லோடு அதிகமாகுது? ஏகப்பட்ட சிந்தனை உள்ள தூக்கி போட்டுக்கிற நீங்க தேவையில்லாத சிந்தனை எல்லாம் தூக்கி, அவன் அதை சொன்னா, இவன் இதை சொன்னா, இவன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, புரியுதா? அது குழந்தை பருவத்துல என்ன ஆகுனாக்கா, இவன் அது கொடுக்கல, இவன் இது கொடுக்கல, அம்மா அப்பா திட்டாங்க, வரங்க மாமா மச்சான் திட்டா, சித்தப்பி திட்டா, குழந்தை மனசு என்ன ஆகுனாக்கா திடீர்னு ஒரு பாதிப்புள்ளாகும், நமக்கு தெரியாது.
அந்த பாதிப்பு என்ன பயமா ஏற்படும். அதனால திடீர்னு குழந்தைகளை என்ன ஆகுனாக்கா 10 வயசு 5 வயசு வரைக்கும் என்ன ஆகுனாக்கா திடீர்னு அந்த பயத்துல உடரும். அது திடீர்னு கைகள்லாம் ஆடும். எதனால காரணம்னாக்கா அது வந்து அந்த பயத்தின் வெளிப்பாடு. அப்ப என்ன ஆகுது, அங்க உள்ள சாப்ட்வேர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஹேங் ஆயிடுக்கு. அப்புறம் திடீர்னு அப்படின்னு ஆயிடும். என்ன பண்றது தெரியாது. என்னடா பேடிச்சு மாதிரி இருக்கே அப்படின்னாக்கா உடனே தண்ணி போட்டு தட்டி தட்டி என்ன பண்ணுவா, இது தட்டுமா. எதுக்கு தட்டுறதுனாக்கா தட்டுதான் மறுபடியும் மூளை வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் கோயில் போனா எப்படி தட்டணும். பிள்ளையார் தட்டியா தட்டி இப்படி போடணும், தோப்பு கரணம் அது விட்டு டெய்லி 10 தோப்பு கரணம் போட்டுறணும். புரியுதா? அப்போ அது எதுக்குனாக்கா அந்த மாதிரி அதுதான் உள்ள அது என்ன ஹேங் ஆயிடும். நிறைய சிந்தனை சிதறல்கள் எண்ணெய் ஓட்டங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பாடி அமைத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து அது என்ன வெளிப்படணும், வெளிப்படாது, லாக் ஆகிடு. அப்ப என்ன அமைத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். பேசணும்னு நினைப்பேன், ஒன்னும் பண்ண முடியாதுங்க. என்ன பண்றதே தெரியாது. என்ன பண்றதே சொல்லணும்னு நினைப்பேன், என்னவோ பண்ணுது, சீக்கிரம் வாங்கோ, என்ன ஏதோ பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பேன். அதுவும் வாய் திறக்கும், வார்த்தை வராது வராது. புரியுதா? இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்தாதான் ஆத்மானுடைய உண்மை புரியும், சத்தியத்தின் உண்மை புரியும். சொல்ல முடியாது. அப்ப அது சரியாயிடும். ஆமா, அந்த அனுபவங்கள் வரணும். அந்த அனுபவம் வந்தாதான் நமக்கு தெரியும். அதனால இயற்கை அந்த சிருஷ்டிலேயே இதெல்லாம் பகவான் வந்து அப்படி பண்ணி வச்சிருக்காரு. நீ எல்லாம் இப்படி எல்லாம் சேட்டை பண்ணுவேன், இப்படி எல்லாம் கேட்ப. ஏன்னா ஜீவன் என்ன சர்வைக்கன் பரமாத்மா, ஈஸ்வரன் சர்வைக்கனா இருக்கிறாரு. நீ அல்பைக்கனே இத்தனை சேட்டை பண்ணா அப்புறம் சர்வைக்கன் எவ்வளவு சேட்டை பண்ணலாம் அவரு. ஆனா அவரு நியதிக்கு உட்பட்டு தான் இயங்குறார். அந்த நியதிக்கு உட்பட்டு தான் இயக்க முடியும். அது சிருஷ்டியா வேதமே வந்து அந்த பரபிரம்மம் அது ஏன் அந்த ஒரு லாஜிக், அது நியதிக்கு உட்பட்டதை எல்லாமே செய்யும். இல்லாட்டி சிரமமாய் போயிடும். பகவான் திடீர்னு அப்புறம் அவர் கோபம் வந்து என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நாமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப என்ன அதனால சமஷ்டி பிரார்த்தனை பண்றது. ஏன் சமஷ்டி பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னாக்கா, சமஷ்டி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த ஆத்மா எல்லாம் சமஷ்டி ஆகும்போது என்ன ஆகுது, பரமாத்மா வந்து அந்த வீரியத்தன்மை அதிகமாகும், ஆத்மனுடைய வீரியம் அதிகமாகும். அதிகமாகும் போது என்ன ஆகுது, அந்த சர்வைக்கினுடைய வீரியத்தை விட இது அதிகமா எடுக்குது. புரியுதா? அந்த 1000 வாட்ஸ் பவர் இது 10 வாட்ஸ் பவரா இருக்குது. அது 1000 வாட்ஸ், இது 10 வாட்ஸ். இப்ப நம்ம நிறைய சேரும்போது என்ன ஆகுது, நம்ம 10,000 வாட்ஸ் ஆயிட்டோம்னா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதுதான் சமஷ்டி பிரார்த்தனை. புரியுதா? எதுக்கு சமஷ்டி பிரார்த்தனை பண்றது? வர்ணன் வந்து ரொம்ப வந்து பற்றாரு. புரியுதா? பூமியில சில விஷயங்கள் நடக்கிறது. அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்கா, அப்ப உடனே சமஷ்டி பிரார்த்தனை பண்ண எல்லாரும் சொல்லு. பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்முடைய இந்த இது என்ன ஆகுது, எனர்ஜியானது அதிகமாகுது. அப்ப என்ன அந்த பரமன் கட்டுப்படுவார். இதுதான் அப்ப ஆதி சனியினுடைய உக்கரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனாக்கா, ராகு கேது வந்து எங்களை பாடாப்படுத்துறாரு, சனீஸ்வரன் பாடாப்படுத்துறாரு அப்படின்னாக்கா, அப்போ சமஷ்டி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அதனாலதான் யஜ்ஞங்கள் யாகங்கள் பூஜைகள் எதற்காக பண்றது அப்படின்னாக்கா, புரிஞ்சுதா? அதற்காக தான் பண்றது. அப்ப எல்லோரும் சேர்ந்து நமக்கு காணும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரி தத்துவமாக இருப்பதனால இந்த எனர்ஜி என்ன ஆகுது, வீரியம் கூடுது, ஒரே எண்ண ஓட்டமா இருக்கிறது. எல்லோருடைய எண்ண ஓட்டங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்போ அது பிரபஞ்ச வியாபகமாகும் பொழுது இதனுடைய ஆற்றல், இது பரமாத்மா தத்துவம். புரியுதா? இப்போ பரமாத்மனுடைய வீரியம் அதிகமாகும் பொழுது அந்த இறைவனுடைய வீரியம் வரைகிறது. அதனாலதான் அப்ப எல்லாம் சரி பிரார்த்தனை பண்ணுங்க. மழை நின்றுச்சுங்க, மழை நின்றுச்சு. இதான் திருவிழா நடத்துறது. நம்ம இதெல்லாம் ஏதோ தத்துவம். அப்ப இதெல்லாம் ரிஷிகள் அறிஞ்சு தெரிஞ்சுதான் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி இட் இஸ் நாட், ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் நினைச்ச அப்புறம் திடீர்னு வெள்ளமா வருதுன்னு வச்சுக்கோவா, மழையா பெய்யா என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அதனாலதான் வந்து இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பப்போ அவருக்கு என்ன சில இதை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வளர விடாம. இந்திரா முதல்ல படிச்சோம், இந்திரா தேவர்களும் நீ மூச்சு ஆயிட்டீங்கன்னா பைதிக்கு வர இந்திர, ஒரு ஜீவனுங்கிறது தப்புதே, ஞானத்தை அடைஞ்சிட்டா சிக்கல் ஆயிருமே. புரியுதா? நீ ஜீவனா இருக்க வரைக்கும் தான் எனக்கு ராஜ்யம் பண்ண முடியும். புரியுதா?
டாஸ்மார்க் இருந்து ஆமா. நீ அப்படியே இருந்தாதான் நான் ஆட்சி பண்ண முடியும். நீ அறியாமல் நீ அறியாமல் இருக்க வரைக்கும் தான் நான் ஆட்சி பண்ண முடியும். நீ வேலை விழிப்படைஞ்சு அறிவு பெற்றுட்டீங்கன்னா நான் நான் என்ன பண்ண முடியும்? நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன். அப்ப சிக்கலாயிருக்கிற ஆட்சிக்கு நான் வர முடியாது. அப்போ ஒரு மயக்கத்திலேயே உன்ன வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்திராதி தேவர்கள் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மயக்கத்திலேயே உன்ன வச்சிருப்பாங்க. எல்லாம் நியதி, எல்லாம் தத்துவம் தான். புரியுதா? அப்ப என்ன, நீ ஒரு மயக்கத்திலேயே இருக்கணும். அதனால என்னன்னாக்கா பாப்பாரு அப்பப்ப அவனுக்கு அந்த ருச்சிய உலகத்துல அப்ப அதுல இருந்து விடுபட்டு வரணும். அதுல இருந்து விடுபட்டு வரணும். விடுபட்டு வந்து என்ன பண்ணணும்னாக்கா இந்த ராஜ்யத்தினால நமக்கு பலன் இல்ல. புரியுதா? என்னை மயக்கத்துல வச்சு என்னை அடிமையா வச்சுட்டு இருக்கிறா. நான் விழிப்படைந்து அப்ப நானும் விழிப்படைகிறேன், தேசமும் விழிப்படைகிறது. அப்பதான் விடியல் வரும். அப்பதான் உண்மையான விடியல் உண்மையான விடியல் வரும். புரியுதா? விடியல் மாதிரி இருக்கும் ஆனா விடியாது. விடியல் மாதிரி இருக்கும் ஆனா விடியாது. ஏன் விடியாதுனாக்கா நீ வந்து காலையிலேயே போட்டுக்கிறாரு, அந்த மயக்கத்திலேயே போவார் வருவார். எப்ப விடியும் அப்படின்னாக்கா உண்மையான ஞானத்தை பெற்றால் விடியும். அப்பதான் விடியலே நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஞானிகளோட பிரார்த்தனை எப்படி இருக்கு? ஞானியோட பிரார்த்தனை சமஸ்தம். அந்த பிரார்த்தனை இருக்குங்காட்டிதான் இப்ப ஏதோ கொஞ்ச நாள் நம்ம ஓடிட்டு இருக்கோம். புரியுதா? அவருடைய பிரார்த்தனை ஞானிகள். அதனால தேசத்துக்கு வந்து எத்தனையோ எவ்வளவு படையெடுப்பு, எவ்வளவு போராட்டம். அப்பவும் ஏன் சிதறாம சிதையாம இருக்குதுனாக்கா என்ன காரணம்னாக்கா அவங்களுடைய சங்கல்பம் தான். புரியுதா? கிறிஸ்துவம் ஏன் இந்த அளவு வளர்ந்துருக்குதுனாக்கா என்ன காரணம் அப்படின்னாக்கா புரியுமா? இன்னைக்கு உலக நாடுகள்ல அதிகமா கிறிஸ்தவ மதம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன பண்றா? எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து ஜெபம். புரியுதா? அதுதான் காரணம். இன்னைக்கு உலக நாடுகள், அதிக நாடுகள் அது பரவியிருக்க காரணம் என்ன? உட்காந்து சொல்லு. அப்ப நம்மளும் அந்த மாதிரி இருந்த என்ன பண்ற, நம்மள என்ன சிதைச்சுட்டாங்க. அப்படியே கோயில் கட்டாத, கோயில் இருக்காத, திருவிழா கொண்டாடாத. புரியுதா? புரிஞ்சுதா? இப்போ விஷயம்னு நமஸ் பண்றா பள்ளிவாசல்ல எல்லாரும் ஒன்னா பண்றான். என்ன காரணம்? அந்த ஒட்டுமொத்த நாமள சமைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். அப்பப்ப கூப்பிடுவாங்க பெரிய பெரிய யோகிகள், மகான்கள், சமைச்சு பிரார்த்தனை வாங்கோ பண்ணுங்கோ. எதுக்காக இதெல்லாம்? இப்ப அதுல பண்ண முடியுதா? அனுமதி மறுக்கப்படுகிறது. அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்ப எப்படின்னாக்கா அப்ப எப்படி இதாகும் தேசம்? நாடு, நாட்டு மக்களும் புரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை வேதம், அடிப்படை இந்து தர்மம், அடிப்படை இந்து மதம், அடிப்படை சனாதன தர்மம். இது புரிஞ்சாதான் அதெல்லாம் புரிய முடியும். இல்லாட்டி சிரமங்கள், சிக்கல்கள். அப்போ இங்க அப்படி இந்த மாதிரி இருந்த அந்த என்னன்னாக்கா அந்த பரபிரம்மம், அந்த அந்தராள என்ன அது வெளிப்பட்டு தபசா சீயதே பிரம்ம அதோ அன்னம் அபிஜாயதே அண்ணாத்ராணக மனக நேற்று பார்த்தோம். இந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் படைக்கப்படுகிறது. இப்ப லோகம் படைக்கப்படுறதுனால நான் என்ன பண்றேன்? இந்த லோகத்திலிருந்து பல்வேறு விதமான ருச்சிகளை நான் அனுபவிக்கிறேன். அந்த அனுபவம் என்ன ஆகுது? அதற்காக பல செயல்களை செய்கிறேன். அந்த செயலை செய்வதன் மூலமாக நமக்கு திருஷ்ட அதிர்ஷ்ட பலன்கள் வருகிறது. அது பாவ புண்ணியங்களாக நமக்கு அந்த திரும்ப திரும்ப வந்து நம்மை ஜனன மரணத்திற்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்தது பிரம்மனுடைய லட்சணம் சொல்லுது. யக சர்வஜக சர்வவித்து. யார்? யக எவர், சர்வஜகா எல்லாம் அறிந்தவர். எவர்? அவர் எல்லாம் அறிந்தவர். சர்வஜக சர்வவித்து எல்லாம் அறிபவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிபவர். அப்புறம் எஸ்ய ஞானமயம் தவக. ஞானம் அப்ப அறிவே, அந்த சொரூபமே இங்க தபசாக சொல்லப்படுகிறது. என்னுடைய அறிவுதான் என்னை என்ன பண்ணுது? அறிவுதான் என்னை இந்த விழிப்பு நிலைக்கு அழைத்து வருகிறது. அந்த சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் தான் என்ன ஆகுது? வியாபகமாகி வெளிப்படுகிறது. அதே போல அந்த பரபிரம்மத்தினுடைய அந்த சைத்தன்யம் என்ன ஆகுது? வியாபகமாகுது, வெளிப்படுகிறது. சிருஷ்டி வெளிப்படுகிறது. தஸ்மாத்து ஏதத் பிரம்ம. வெளிப்பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா நாம ரூபம் அன்னம் ச ஜாயதே. நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கேலக்சி, அப்புறம் என்ன ஆகுது? அன்னம் ஸ்தூல பிரபஞ்சங்கள் எல்லாம்
உற்பத்தி ஜாயதே. எதிலிருந்து? பிரம்மா ஜாயதே, பிரம்மத்திலிருந்து. தஸ்மாத் பிரம்ம, அதிலிருந்து வருகிறது. எல்லாமே நாமரூபம். இப்ப என்ன ஆகுது? மண்ணு, மண்ணு சர்வ வியாபகமாக இருக்கிறது. மண் என்ன ஆகுது? இந்த களையமானது என்ன ஆகுது? மண் ஒரு ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனது என்ன ஆகுது? அதற்கு ஒரு நாமம் வந்து விட்டது. புரியுதா? அப்போ விதையானது வெளிப்படுகிறது. உப்பி வெளிப்பட்ட உடனே அது என்ன ஆகுது? அது தாவரம் சொல்றோம். வளர வளர அது மரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுது? நாமம், அது ரூபம் வெளியில வருது. உடனே நாமம் வந்தாச்சு. நாம ரூபம், அப்புறம் அன்னம். புரியுதா? அப்ப இந்த ஸ்தூலமான பார்க்கக்கூடிய அனைத்தும் ஜாயதே. இது வரைக்கும் நமக்கு முதல் முண்டகத்துல பரபிரம்மத்துடைய தத்துவத்தை சொல்லி, அது சிருஷ்டி எப்படி அப்படிங்கறதெல்லாம் சொல்லி, இந்த வள்ளியில வந்து இந்த முதல் முண்டகத்துல என்ன சொல்ற? முதல் முண்டகம் காண்டா 1. இது வரைக்கும் இந்த காண்டம் முடியும் போது அடுத்து 2வது காண்டம் வருகிறது. இப்ப இதுல வந்து பிரம்மா யார்? முதல்ல தேவர்களுக்கெல்லாம் முதல் பிரம்மா வந்தார். அதற்கப்புறம் குரு சிஷ்ய பாரம்பரியை பற்றி பேசியது. அப்புறம் பரம்பரை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாம் எதையெல்லாம் அறிந்தால் ஆகுமோ அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி உண்மைதான், அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிற உபதேசத்தை ஆரம்பிச்சார். அதுல பரவித்யா என்றும் அபரவித்யா என்றும் சொல்லப்பட்டது. அப்புறம் பரவித்யா அபரவித்யாவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு அனைத்துமே இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய கேட்கிற அனைத்துமே அபரவித்யா தான். அப்ப அது உண்மைத்தன்மையை உணரும் பொழுது அது பரவித்யாவாக ஆகும். எது அக்ஷரத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறதோ தெரியப்படுத்துகிறதோ அதுவே பரவித்யா என்று சொல்லப்பட்டது. அப்ப பரவித்யா, அப்ப அது அக்ஷரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எது அத்ரேசியம் அக்ராக்கியம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அதனுடைய தத்துவத்தை, சிருஷ்டி தத்துவத்தை, பரபிரம்மத்துடைய லட்சணத்தை எடுத்து பேசினார். அவர் பேசிட்டு அந்த பிரபம் எப்படி இது வந்து கிரமமாக எப்படி படைக்கப்பட்டது, அதான் அந்த விவர்த்தவாதம் சொன்னேன். எப்படி சிப்பியில் வெள்ளி போல, கயிற்றில் பாம்பு போல, அது போல இந்த பிரபஞ்சம் பரமாத்மாவில் தோன்றுகிறது. அப்ப இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோற்ற மாத்திரம். புரியுதா? அனுபவத்துல இருக்கும், அறிவுல இருக்காது, அனித்தியம். அதுதான் புரியுதா? இப்ப இதெல்லாமே சத்தியம் கிடையாது, எல்லாமே அனித்தியம். அனித்தியம் அசுக்கம் லோகம்ட்டார் பகவான் கிருஷ்ணன். புரியுதா? அப்ப தோற்ற மாத்திரத்துல இருக்கு. எப்படி கயிற்றுல பாம்பை பார்த்தையோ, புரியுதா? எப்படி சிப்பியில வெள்ளியை பார்த்தையோ, எப்படி காணல் நீரை பார்த்தையோ, அது போல அந்த பரபிரமத்தினிடம் நீ இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கிறாய். இது அனுபவத்தில் இருக்கும், அறிவுல இருக்காது. இதற்குத்தான் என்ன சொல்றது? மாயா அப்படின்னு சொல்றது. யாமா மாயா, இருப்பதை போல இருக்கு. ஆனா அதனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஆனால் இங்க எப்படின்னாக்கா, அப்ப இந்த ஞானம் எல்லாம் அறிவுல எனக்கு எதனால கிடைக்கிறதுனாக்கா, இந்த அனுபவங்கள் இல்லாட்டி எனக்கு ஞானம் கிடைக்காது, ஞானம் கிடைக்காது. புரியுதா? அப்ப இங்க என்ன பண்ணாக்கா, கடைசியில மயானத்துல என்ன பண்ணுவாங்க, போய் உடனே போய் தீயில போட்டு என்ன பண்றான்? எரிச்சிருவான். எரிக்கிறான். எரிக்கிற வரைக்கும் அந்த குச்சி வச்சு கிண்டுவான். கடைசியில அந்த குச்சியுமே போட்டுருவான். அதுலயே போட்டு டோட்டலா பஸ்மாயி. புரியுதா? அதே மாதிரி நீங்க இந்த பிரபஞ்சத்தினாலேயே நீ இந்த அறிவை பெற்று இந்த பிரபஞ்சத்திலேயே நீ என்ன பண்ற? ஒதுக்கிடுற. அப்ப அறிவு, இந்த பிரபஞ்சத்தினால உனக்கு அறிவு கிடைக்குது. அந்த அறிவை இந்த பிரபஞ்சத்திலேயே மறுபடியும் ஒதுக்கிடுற. அப்போ ஞானிக்கு இந்த பிரபஞ்சம் எதுவும் கிடையாது. புரியுதா? அப்ப தோற்றத்துல இருக்கு, அனுபவத்துல இருக்கு. புரியுதா? அப்ப உருவாக அது வந்து குறித்து நாம பார்க்க வேண்டும். அது வந்து பெரிய விஷயம். அப்ப இப்படியாக நமக்கு இந்த சமஷ்டி பிரார்த்தனை எல்லாம் செய்து அப்ப என்ன பண்ணாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லோரும் நாம இணைந்து இதெல்லாம் நம்ம செய்யணும். புரியுதா? ஓம் பூர்ணம். இப்ப வந்து கேள்வி ஆன்லைன்ல இருப்பவர்களும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அங்க இருக்கிறவெல்லாம் அப்பப்ப கேள்வி கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறார். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. அதனால ஒரு 5 நிமிஷம் கேள்வி இருந்தா கேட்கலாம். 5 minutes ஆன் கேட்கணும். ஐயோ, யாரும் ஒவ்வொருத்தர கேள்வி கேட்கலாம். 5 நிமிஷம் கேக்குதாமா? சவுண்ட் ஃபுல்லா தான் இருக்கும். இதுலயே கேட்கும். ஹரியோம். யா
அஜய் ஆரம்பத்துல அந்த கபிலர் 3 சொன்னீங்கல்ல ஜி, அதை மட்டும் என்னமா புரியல, கொஞ்சம் சத்தமா கேளுங்க. அவங்க வந்து ஒரு பொருள் இருந்தாதான் உற்பத்தி. இப்ப கேக்குதுங்களா ஜி? கேக்குது. ஆரம்பத்துல வந்து கபிலர் இன்னொருத்தர் சொல்லி 3 வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருந்துச்சு. நீங்க அதை மட்டும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது மட்டும் புரியல. இப்ப வேதம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேதம் வந்து நம்ம என்ன 5 வேதம்னு சொல்றோம். ரிக்யஜுர் சாம அதர்வண பிரணவ வேதம். அதற்கு 6 அங்கங்கள், சிக்ஷா, வியாக்கரணம், கல்பம், சந்த, ஜோதிஷம், நிருத்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்கன்னாக்கா, பல ரிஷிகள் வந்து அதனுடைய கொள்கைகளை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு இந்த சிருஷ்டியை பத்தி அவங்களுக்கு முதல்ல எங்க தெரியுதுனாக்கா வேதம் தான் அடிப்படை அறிவு. சிருஷ்டியை பத்தி பேசும்போது அடிப்படை அறிவு வேதம் தான். அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு அனலைஸ் பண்ணிட்டு அப்ப சிருஷ்டியை பத்தி வேதம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உள்ள எடுத்துக்கொண்டு இவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்றதுதான் வந்து தர்சனம்னு சொல்றது. அது ஒரு 6 தரிசனம் பேசப்படுகிறது. சட் தரிசனம்னு சொல்லுவா. அந்த சட் தரிசனம் தான் என்னங்கிறது அப்படின்னாக்கா நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு இந்த 6 சாஸ்திரங்கள். இந்த 6 சாஸ்திரங்களும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வேதத்தை பார்க்கக்கூடிய அந்த தரிசனம், பார்வை, விஷன். அப்ப இதை நம்ம எப்படி சொன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா வேதத்தை அடிப்படையாக வைத்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு கொள்கையை வெளிப்படுத்துறாங்க. அப்ப வேதம் இதைத்தான் சொல்றது, வேதம் இதைத்தான் சொல்றது அப்படிங்கிற அவங்கவுங்க அறிவின் அடிப்படையில, அனுபவத்தின் அடிப்படையில சில விஷயத்தை சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடியத சட் தர்சனம். இதன் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணி சில தர்க்க ரீதியாக இந்த சிருஷ்டியை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அதற்குத்தான் நியாய, வைசேசிக, சாங்கிய, யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா என்று சொல்லக்கூடிய இந்த 6 சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதுல நியாய சாஸ்திரம் அப்படின்னாக்கா நீ எந்த நியாயத்துல இந்த சிருஷ்டியானது வந்து உற்பத்தி கிரமம் அது தனியா இருக்கிற சாஸ்திரங்கள் அதெல்லாம் படிக்கணும். அது படிச்சோம்னாக்கா நமக்கு தெரியும். அதே மாதிரி சாங்கியம் இருக்கு, அப்புறம் அதே மாதிரி வைசேசிகம் சாஸ்திரங்கள் இருக்கு. இது வந்து கணாதர முனிவரும் கபிலர் அப்படி இத்தியாதி நிறைய ரிஷிகள் வந்து அதுல இது பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த சதுர்தச வித்யாவிலேயே இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் யூடியூப்லயே இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சத் தரிசனம் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கிறது. நீங்க கூகுள்ல போட்டாலே உங்க PDF கிடைக்கும். அந்த அர்ச்சீவ்ல போனீங்கன்னாக்கா அதுல கிடைக்கும். சத் தரிசனம் அப்படின்னு போட்டீங்கன்னா கிடைக்கும். அதையும் கூட நீங்க டவுன்லோட் பண்ணி டைம் இருக்கச்ச படிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. ஆனா அது அவ்வளவு அது வந்து அனலைஸ் பண்ணி, ஆனா அந்த ஆதிசங்கர் எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டாரு நமக்கு. அந்த சத் தரிசனத்தினுடைய அனைத்து தாற்பயங்களையும் அந்த விசாரம் எல்லாம் எடுத்து நமக்கு ஆதிசங்கர் பாஷ்யம் பண்ணதுனால நம்ம அந்த வழியில போறதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்லாதனால இது இவரோட இந்த ஆதிசங்கருடைய பாஷ்யத்தோடவே நாம இது பண்ணிக்கிறோம். ஆனா இது படிச்சிருக்கோம். நாம இன்னைக்கு வந்து டைம் எல்லாம் விட்ட இது நிறைய சொல்றாரு பகவான் வந்து இங்க. அதனால அதை நாம பார்த்துக்கலாம். அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட். அவ்வளவுதானே? எனி சந்தேகம், எனி கொஸ்டின்? நமஸ்காரம் ஜி. சொல்லுங்கம்மா. இப்ப வந்து இது பிரபஞ்சம் மாயன்றத நம்ம அறிவுல புரிஞ்சுக்கிறோம். இப்ப அனுபவத்துல நம்ம அனலைஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி டெய்லி நம்ம அத எப்படி பாக்குறது? இல்லம்மா, இப்ப வந்து இது வந்து சாஸ்திரம் நமக்கு உதாரணம் கொடுக்கறது. இப்ப நம்ம பாக்குறோம் உதாரணம் கொடுக்கறது. இது எப்படின்னாக்கா நீங்க வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவங்கள் வர வரத்தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல இது வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம பூர்வ எண்ணங்கள், ஓட்டங்கள், புத்தியில நமக்கு வந்து நிறைய அந்த சாப்ட்வேர்ல நிறைய சாப்ட்வேர் நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த பதிவுகள்லாம் நமக்கு ஒரு விதமான அனுபவங்களை நமக்கு கொடுக்கும். உடனே நம்ம உலகத்தை போய் நம்ம உடனே நம்ம அதை எடுத்துக்க முடியாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அதுல ருசிக்கிற ருச்சி, இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா அனுபவத்துல எல்லாமே உண்மை. இது வந்து மறுக்க முடியாது. இந்த உடல் இருக்க வரைக்கும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உண்மைதான். இதுல ஆனா அறிவுல நாம என்ன பண்றோம், இதை வந்து நாம விளக்கணும். அறிவுல தான் விளக்கணும். இது பிரத்யட்சமா நம்ம இதை வந்து விளக்க முடியாது. ஏன் நான் அறிவுல விளக்கணும்னாக்கா இப்ப பிரத்யட்ச அனுபவத்துல நான் எல்லாம் சுவைக்கிறேன், எல்லாம் பண்றேன், காசு வரம் வேணும், காரு வேணும்,
எல்லாமே நமக்கு தேவை இருக்கிறது. அப்ப இது மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம், ஆனா அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அது உண்மையிலே நீ எடுத்துக்கிட்டு அதுல பந்தப்படுத்தாத அப்படிங்கறதா இங்க கருத்து. அப்ப உண்மையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை பந்தப்படுத்தி அதில் அபிமானம் வைத்தீர்களேயானால் அது உங்களுக்கு துன்பத்திற்கு காரணமாக ஏதுவாக அது அமைந்துவிடும். அதனாலதான் நம்ம நம்முடைய கடமை என்ன, அதை சுதர்ம பரிபாலனம்ங்கிறது. ஒரு தாயினுடைய சுதர்மம் என்ன, தந்தையோட சுதர்மம் என்ன. அப்ப பிள்ளைகள் மீது நம்ம அதீத பற்று வைக்கும் பொழுது அந்த பற்று என்ன ஆகுது, நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்க வல்லதாக அமைகிறது. ஏன் அப்படின்னாக்கா, நாளைக்கு மருமக வந்துட்டாங்கனாக்கா நம்முடைய மனசு என்ன ஆகுது, பதட்டப்படுது. அப்ப என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல இது எங்க நம்மளிடமிருந்து இது பிரிந்து விடுமோ, நம்மளிருந்து பிரித்து விடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நமக்குள்ள உருவாகும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அனுபவத்தில் நம்ம என்ன பண்ணணும், இதைய ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நியதிக்கு உட்பட்டது. தன்னுடைய மகன் வந்தா மருமக வந்தா இது இப்படிதான் நடக்கும், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதை யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டேனேயானால் அதனால் வரக்கூடிய விளைவுகள், அந்த துன்பங்கள், துயரங்கள் நம்மை ஆட்படுத்தாது. அப்ப நானாக இருக்கேன். அப்ப இந்த மாதிரி அனுபவத்துல எது மாயை அப்படின்னாக்கா, இந்த எண்ணங்கள் தான் மாயை. அந்த எண்ணத்தை நாம விளக்க வேண்டும். அதிலிருந்து நாம் விலகி கொண்டோமே. எப்படின்னாக்கா, வெள்ளரி எப்படி பழமானது பக்குவப்பட்டு கொடியிலிருந்து தானாக விலகிக் கொள்கிறதோ அது போல நாமும் இந்த உலக இயல் வாழ்வில பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தானாக நம்ம விலகிக் கொள்ள வேண்டும். அதற்காக கடமை செய்யப்படாதுன்னு அர்த்தம் அல்ல. தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் உறவுகளுக்கும் எல்லா கடமையும் நாம் சரிவர செய்ய வேண்டும். ஆனால் அதில் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்படுத்திக் கொள்ளாமல் இந்த வாழ்வியலை நாம் என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அப்படியே பண்ணி 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 கொண்டு வந்து நாம என்ன பண்ண, அதிலிருந்து நாம அந்த தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் ஒட்டாமல் வாழ பழக வேண்டும். அப்ப என்ன, பழக பழக வர வர நாங்க அதுவே சுவாபாவிக தன்மை ஆயிடும். அப்ப ஆத்ம ஞானம் எல்லாமே ஆத்மாவாக பார்க்கும் பொழுது மருமகளும் மகனும் நமக்கு ஒரே பாவனையாக சமத்துவ பாவனை நமக்கு வந்துடும். அந்த சமத்துவ பாவனை வந்துச்சுன்னா நமக்கு துன்பங்கள் கிடையாது. அப்ப இது என்னன்னா, நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அதை கொண்டு வரணும். ஏன்னா உலகத்துல வாழும் பொழுது நம்ம எதையும் இது எப்படி மாயை பொய்ன்னு சொல்லவே இல்லை. மாயா அப்படிங்கிற அனைத்த முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்தை அந்த அனித்தியம் அப்படிங்கிற சொல்ற விஷயத்த நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது பொய் அல்ல. அனுபவத்துல நாம இதை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம். அறிவில நாம விலகி கொள்ள வேண்டும். அப்பதான் அது ஏன் அப்படி சொல்றது சாஸ்திரம் அப்படின்னாக்கா, உன்னுடைய துன்பங்களுக்கு காரணம் எல்லாமே, உன்னுடைய துயரங்களுக்கு காரணம் எல்லாமே இதுதான். இந்த புத்தியை நீ விளக்க வேண்டும். அதுக்கு விவசாயாத்மிகா புத்தின்னு பகவான் கீதையில் அழகா சொல்லிட்டார். அதனால நம்ம இது பிராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இது விலக விலக இந்த மாயை அந்த கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ண பண்ணதான் நமக்கு அது புரியும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், தியானம், ஜபம், பிரார்த்தனை இது கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும். வேதாந்தம் படிக்கணும், ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா தியான ஜபம் நமக்கு கண்டிப்பா தேவை. நமஸ்காரம்மா. நன்றி. நமஸ்காரம். ஓகே. அடுத்து நம்ம திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாளைக்கு விடுமுறை, நாளை மறுநாளும் விடுமுறை. திங்கட்கிழமையிலிருந்து மறுபடியும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நமஸ்காரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.